ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து திடீர் அறிவிப்புகளாக பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 1000 வருமா வராதா அப்படின்ற திடீர் அறிவிப்புகள் வெளியே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் ரூபாய் 1000 அவங்களோட வங்கி கணக்கில் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வரீங்க. அதுக்கான ப்ராசஸ் இப்போதைக்கு நடந்துன்னு வருது. அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாத போகுது. நேற்று கூட நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பணம் ஏறுமா ஏறாதா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக திடீர் அறிவிப்புகளாக கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, 2 வருடத்துக்கு முன்னாடி 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் செலுத்தியிருந்தாங்க. அதே போல் இந்த மாதமும் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பணம் செலுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வரவங்களுக்கு இந்த மாதம் பணம் வருமா வராதா அப்படின்றதையும் கூடுதலாக இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போகிறோம். இப்போ அரசு மூலயமா அஃபிஷியலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ பணம் 1000 ரூபாய் வாங்க போகிறவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலயமா நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க போகிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கலாய்வு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணியிருக்காங்க. அதையும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்ல போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கலாய்வு எப்படிலாம் நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து புதுசாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்க போகிறவங்க ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 13,807 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்காக. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக பயன்படுத்தி அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் செலுத்த போகிறதா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள், கிராமங்கள் அப்ளை பண்ணி வராங்க. அதில் முக்கியமாக அப்ளை பண்ணவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு விஓஓ நேற்று கால் பண்ணி கேட்டாங்க வருமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கலாய்வு ப்ராசஸில் கால் பண்ணி கேட்ட எல்லா என்கொயரியும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் தான் கலாய்வு டைரெக்டாக வீட்டுக்கே அப்படின்லாம் கால் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஓ அசிஸ்டன்ட் கால் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முகாமில் அப்ளை பண்ணவங்க எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரேஷன் கடையிலிருந்து என்கொயரி வந்தாங்க, எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் நிறைய பேர் என்கொயரிக்கு வராங்க. முக்கியமாக தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ரேஷன் கார்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் விஓ அசிஸ்டன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கால் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் இல்லை இந்த மாதத்துலேருந்தே பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக ஒரு சில ஆர்டிக்கல் மூலயமா நமக்கு கிடைச்ச அப்டேட், அரசு மூலயமா கிடைச்ச அப்டேட் என்னென்னா, தமிழகத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிகள் வரவேற்பு பெற்ற திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிகப்பெரிய திட்டமாக அமைஞ்சின்னு வருது அப்படின்னே சொல்லலாம். சுமார் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இணைந்து மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்களின் தரப்புலேருந்து இந்த திட்டம் மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே மகளிர்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 இந்த திட்டத்தை பயன்படுத்தி பெற்று வராங்க. இந்த சூழலில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செய்ய முடியாத புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்ய முடியாத இருந்திருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆனாலும் பணம் வராத இருந்தாங்க. புதுசாக 2 வருஷமாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் வராத இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனையிடையே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு முக்கியமாக பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வாயிலாக இந்த திட்டம் பயன்பெறணும். புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஏற்கனவே விடுபட்டு இருந்தவங்களுக்கும் இந்த முகாமை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக நம்ம சேனலையும் அப்டேட்டாக கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல்
தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு வந்து சொல்லலாம். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தினம்தோறும் வந்து முகாம் வந்து நடைபெறுது. ஒரு சில இடங்களில் கிராமங்களில், நகராட்சியில், ஊராட்சியில் எல்லா இடத்தையும் வந்து நடக்குது. கண்டிப்பாக உங்களுடைய நேரில் எங்கே முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முகாம் வாயிலாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பம் செய்துகிறார்கள் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல், முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் திமுக அரசு இந்த முறை விண்ணப்பம் செய்யக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு இப்போ தடவை வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா இருந்தாங்க, எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து முக்கியமாக வந்து மக்களிடையே வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க திமுக அரசு. அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளும் வந்து ஒருபுறம் நடந்து வருகிறது அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து சரிபார்க்கும் பணி, கலாய்வு பணி வந்து நடைபெற்று வருது. அது ஒரு புறம் வந்து நடைபெற்று வருது அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணவங்க நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து கலாய்வு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருப்பதால் இதுவரை விண்ணப்பிக்காத பெண்கள் கூட நவம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும். அந்த திட்டத்தில் வந்து பயன்படுத்தி உங்கள் அருகாமையில் எங்கே வந்து முகாம் நடக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு 45 நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என அரசு கூறியிருந்தது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 45 நாட்களில் அப்ளை பண்ணி 45 நாட்களில் உங்களுக்கு SMS இல்லை முடிவு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் இது வரைக்கும் வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்கோ, SMS வந்திருக்கோ அவங்களாம் வந்து இந்த வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும். 45 நாட்கள் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து இது போல் SMS வந்திருக்கு, பணம் வந்து கிரெடிட் ஆகிற SMS வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி வாக்கில் விண்ணப்பம் செய்த பெண்கள், அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் முகாம் வந்து ஸ்டார்ட் ஆன ஜூலை 15ஆம் தேதி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் முதல் வாரமே பதில் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை பெரும்பாலான பெண்களுக்கு அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பன உள்ளிட்ட விவரங்கள் தெரியவில்லை அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 நாட்களில் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி அப்ளை பண்ணவங்க செப்டம்பர் 15ஆம் தேதி ஆகப்போது இன்ன வரைக்கும் அப்டேட் வந்து தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா அதே வேளையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெண்கள் தங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை கண்டறிய ஆப்ஷனும் என்பதை நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அதாவது வந்து இதுக்கு மேலே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் தான் வந்து இப்பயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் இந்த ஆர்டிக்கலில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றத. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பெண்கள் தற்போது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. விண்ணப்பம் செய்து 45 நாட்கள் மேலே ஆகிவிட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை நிராகரிக்கப்பட்டு இருக்குமா அப்படின்ற சூழ்நிலையில் வந்து மகளிர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி வருத்தப்பட தேவையில்லை. அதற்கான என்ன காரணம், மேல்முறையீடு செய்யலாமா என பலரும் வந்து குழப்பமாக வந்திருக்கிறாங்க. அதனால் வருத்தப்பட தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் ஒருபுறம் இந்த விண்ணப்பங்களை அடிப்படையாக கொண்டு கலாய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம சொல்கிறது போல் கலாய்வு செய்வதற்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கே உங்களுடைய கொடுத்துக்கிற மொபைல் நம்பர், முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது
கொடுத்த மொபைல் நம்பருக்கு கலாய்வு செய்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துன்னு வராங்க. உங்களுடன் ஸ்டாலினில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட்டா மாறுதல், அடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தான் முதலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 15ஆம் தேதி தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே செப்டம்பர் 15ஆம் தேதி நாளைக்கு வந்து வர நிலையில் என்பதால் அன்றைய நாளில் ஏதேனும் தொடர்பான அப்டேட் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 2023 தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பணம் ரூபாய் 1000 வந்து மகளிர்களுக்கு கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிர்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி 2025 ஏதாவது முக்கியமான அப்டேட் இல்லை பணம் வரத்துக்கான அப்டேட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண்கள் ஏராளம் பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான 1000 ரூபாய் நிதி ஒதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்துக்கிற எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து உறுதியளித்திருக்கார். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் 1 அல்லது 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். 1,15,00,000 மகளிர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இல்லை 1 மாதம் 2 மாதத்தில் வந்து உங்களுக்கான பணம் வந்து வரும் அப்படின்றத துணை முதலமைச்சர் அவரோட அப்டேட்டாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்போதைக்கு துணை முதலமைச்சர் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான இலாக்கா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் திமுக அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க. இந்த திட்டம் மேலும் வந்து பயனாளிகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக எண்ணிக்கையை வந்து உயர்த்துவதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த முகாம்களில் விண்ணப்பம் மகளிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருந்தது. அந்த விண்ணப்பத்தை வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 1,20,00,000 மகளிர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழங்கப்பட்டிருந்தது. மேலும் வந்து இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதல்வர் ஸ்டாலின் சாதனைகளை கூறினால் 200 அல்லது 200க்கு ப்ளஸ் தொகுதிகளில் வெற்றிதான் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும்போது பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் அப்டேட்டாக வந்து வரும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட்டாக வந்து கொடுப்போம். அதனால் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னே வந்து நினச்சிருந்தேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, கலாய் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், அதாவது வந்து பணம் வரக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இல்லை ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து வரும். இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் உறுதியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான என்ன மென்ஷன் பண்ணி என்ன எதனால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும். அது சம்மந்தமாக நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நேற்று வீடியோவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் மனுவின் நிலையை அறிய இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் KMUT அஃபிஷியல் வெப்சைட் சிஎம் ஹெல்ப்லைன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தோடைய ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக அது சம்மந்தமாக நேற்று வீடியோவை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பணம் வரதுக்கான அப்டேட்டும் வந்து கண்டிப்பாக வந்து வரும். தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உடனுக்குடனாக நம்ம டெய்லியும் வந்து வீடியோவில் அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரோம். இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகளாக என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.